அப்படி சொல்றீங்களா? அவன் அந்த அளவுக்கு கரெக்டா புடிச்சுக்க மாட்றாரு கமருதீன். இப்ப வரைக்கும் தெரிஞ்ச வரைக்குமே அவ- அது வேற மாதிரி எடுத்துட்டாரு. ஆனா நிஜமாலே சிம்பிளா எடுத்துட்டாரு. நிஜமாலே ரொம்ப தெளிவான ஆளா இருந்தா அது அது அவன் தெளிவு இல்ல ப்ரோ. அதுதான் நிஜமாலே தெளிவான ஆளா இருந்தா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு நோண்டி அதுக்குள்ள இருக்கிற கோர் எடுத்துக்குவாரு. சரியா? அவர் தெளிவான ஆள் இல்லாததுனாலதான் அவரை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த மட்டும் அவர் எடுத்துக்கிறாரு. இப்ப புரியுதா? அதுதான் புரியுது ப்ரோ. அதான் கமருதீனோட மைனஸும் அதுதான் ப்ரோ. அவனுக்கு புரியாது. எனக்கு பிரச்சனையே அவர்கிட்ட அதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அ- அ- அது மைனஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அவருக்கு புரியவும் புரியுது. புரியாது. அதான் உண்மை. எனக்கு அது அந்த ஸ்கிரிப்ட் தான் வருது. உனக்கு அ- புரியல. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் அவருக்கு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருங்க. ஓ அவருக்கு அப்படி சொல்றீங்களா? அவருக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்ல. அவருக்கு என்ன ஒரு ஆங்கிள் போயிடும்னா அவனுக்கு அது புரிய கூட மாட்டேங்குதா நான் இந்த பொண்ணு வந்து இவனை வச்சு இவ்வளவு விளையாடுதுன்ற ஒரு ஆங்கிள் போயிடும். அது இதோட தெளிவா நான் பார்வதி இப்போ இன்னும் 4-5 பேர் உட்காந்து பேசி வேற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்களே இந்த வீக்ல. அது பாக்குற நம்ம முட்டா பசங்களா சில பேர் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்களே. அதெல்லாம் இந்த விஷயத்துல மட்டும் கமருதீன் பக்கம் நான் நின்றுவேன். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு அவர் அடிக்கிறதுக்கு. ஓகே ப்ரோ. ரேணு பேசல இன்னும். ஆமா ரேணு. எனக்கு வந்து திவாகர் வந்து ரெசிஸ்ட் பண்ணது வந்து வியன்னா செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் செஞ்சாரு. அதே வந்து அது வந்து ஒண்ணு சொன்னாரு. நீங்க சரியா வியன்னா வந்து சொல்லுவாங்கல்ல, நீங்க சரியா பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து நீங்க சரியா பார்க்காம வந்துட்டீங்கன்னு அந்த இத சொன்னாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தைரியம் இல்ல. அத ரெசிஸ்ட் பண்ணணுன்ட்டு. வியன்னா பண்ணோனே இவரும் அத புடிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாரி தோணுச்சு. இன்னொன்னு வந்து இங்க நெறைய சில ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். பிரஜின் அண்ட் விஜேஸ் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாருக்கும் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்களே. இன்னைக்கு அப்படி தெரிஞ்சுதா யாருக்காவது? இல்ல கட் பண்ணிருக்காங்க அவங்க பேசுனது நிறையா. ஓகே. அதுல ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. ஐ மீன் காமிச்ச வரைக்கும் ஓகே தான். இல்ல. அது அந்த ஸ்கூப் போடும்போது ஐ தாட் இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். அறிவுபூர்வமா ஏதோ இருந்திருக்கும் அப்படின்லாம் நான் நெனச்சுட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால கேட்டேன். அது உங்க தப்பு தானே. இந்த சீசன் மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சது உங்க தப்பு தானே. ஆமா. அது அது என்னவோ உண்மதான். அதுக்கப்புறமா எனக்கு என்னவோ பகிரங்கமா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுருங்க அந்த கேள்விக்கு இப்போ. ஆமா. அறிவுபூர்வமா இந்த சீசன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னோட தப்பு தான். இன்னைக்கு வந்த 4 கண்டஸ்டன்ட்ஸ் நீங்க அது கரெக்ட்டா இங்க ரேங்க் பண்ணாங்க. எல்லாருமே திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் தென் அமித். எனக்கு என்னவோ அமித் வந்து அந்த லைவ் செஷன்லயே வந்து நெறைய வளர்னதா சொன்னாங்க. மேபி அதே மாதிரி தான் அங்கேயும் போய் பண்றாரு. அப்படின்ற மாதிரி இருக்கு. அவருக்கு திருப்பி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தெரியல. விக்ரம் கூட இப்ப வந்து நீங்க யூஸ்லெஸ் சொன்னது தப்புன்னு ஒரு இத சொன்னாரு. அதுக்கு இவரால ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கவே முடியல. ஸோ எனக்கு வந்து லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வைல்ட் கார்ட்ல அப்படின்னா அது அமிதா தான் இருக்காரு. சேம் ஒப்பீனியன் எனக்கும். இருங்க வேற யாரு பேசல இன்னும்? டஸ்ட் பேசுங்க. எனக்கு இந்த வில்லன் ஸ்லாட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட் ஆகி பார்வதி கம்ருதீன் இவங்க எல்லாம் வரும்போது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேனல் வந்து கம்ருதீன் பக்கம் ரொம்ப ஃபேவர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்வதி நிறைய தப்புகள் இங்க பண்ணியிருந்தாலுமே இவங்க உங்களுக்கே தெரியும் இவங்க நினைச்சா இன்னும் சில விஷயங்களை முன்ன பின்ன காட்டலாம், இல்ல கம்ருதீன் இதுல பண்ண விஷயங்களையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டலாம், வைல்ட் கார்ட் மூலமா அதையும் கேட்க வைக்கலாம். ஆனா இவங்க வந்து இவங்க 3 பேர்ல கம்ருதீன் மேலதான் ரொம்ப பெட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு கேள்வி என்னன்னா, அமித் வந்து இப்ப கம்ருதீனோட போட்டி போட போறாரா அந்த வில்லன் ஸ்லாட்டுக்காக? இல்ல அமித் வந்து கமருதீன் கூட எல்லாம் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. கமருதீன் என்ன பண்ணுவாருன்னா என்னதான் சேனல் அவரை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் வாயாலே அவர் அழிஞ்சு வெளில வந்துருவாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இப்போ வந்து அமித் விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் ஆப்வியஸ்லி லைக் he has a very low temperament. டக்குன்னு ஹீட் ஆகிற ஒரு பர்சன் அவரு. எப்படி இவங்களை ஹேண்டில் பண்றாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த உள்ள போன 4 பேரும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள். திவாகர் மாதிரி ஒரு பர்சன் அவங்க கிட்ட போயிட்டு என்ன நான் பெரிய ஃபேமஸ் சார் அப்படின்லாம் சொன்னா அது ஆகும்ல ஒன்னு ஆகும்ல. அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வச்சுதான் அமித்தோட பொசிஷன் இந்த ஷோல என்னன்னு தெரிய வரும். அதே மாதிரி இப்ப பழைய சீசன்ல எனக்கு தெரிஞ்சு சீசன் 7ல தான்
வைல்ட் கார்டு வந்த உடனே மொத்த ஹவுஸுமே வந்து யுனைட் ஆனாங்க ஆக்சுவலி. அது வந்து பிரதீப் அண்ட் மாயா தான் யுனைட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க எப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் எல்லா கான்ஃபிளிக்டையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வைல்ட் கார்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு இறங்குனாங்க. இந்த வாட்டி இவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல சில பேர் வைல்ட் கார்டோட சேர்ந்து ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதுக்கு வந்து அறிவு வேணும். வைல்ட் கார்டோட சேர்ந்து ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்கலாம். இதுக்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் போவா தெரியுமா? பார்வதி போவாங்க, அரோரா போவாங்க, விக்கல்ஸ் போவாரு. விக்கல்ஸோட இன்னொரு சைடு தெரிய வரும் இப்போ எல்லாருக்கும். அதை தாண்டி வேற யாரு? வியனா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க 4 பேர் ஹைலைட் ஆவாங்க இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல. மத்த எல்லாரும் இன்னும் அவங்களுக்கு வைல்ட் கார்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே ஜாலியா போயிடுவாங்க. எனக்கு ஆக்சுவலி அமித் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து ஏதோ ஒரு வீக்கெண்ட் ஷோ வந்து ஹாஸ்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவர் விஜேஎஸ் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி சூப்பரா ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனா இவங்க வியனா பேசின உடனே அவர் அப்படியே ஃபம்பிள் ஆயிட்டாரு. அது வரைக்கும் அவரோட ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங் ஸ்கில் வந்து பார்த்தேன். ஆமா, அவர் ஸ்கிரிப்ட் ஞாபகம் இருந்திருக்கும் வியனா பேசுற வரைக்கும். பேச ஆரம்பிச்சோடனே மறந்துட்டு இருப்பாரு. குறுக்க பேசுற நீ அதே கான்செப்ட் தான். அதுதான். எங்க யாரோ இருந்தாங்களே பேச. அஷ்ரூ, என்ன அஷ்ரூ கீழே போயிட்டீங்க? நெக்ஸ்ட் நீங்க தானே, உங்ககிட்ட தானே பேசலாம் வந்தேன். கம்மியர். அவர் மேல ஒரு வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் சிலம்பரசன். இவர் மைக்கு தான் கட் ஆயிட்டே இருக்கு. இவர் பேசுறது கேட்டலாம். ஹாய் ப்ரோ. Hello. எனக்கு என்ன அப்படின்னா, இது இந்த திவாகர் பண்றதெல்லாம் என்ன நினைச்சு இவங்க சப்போர்ட் பண்றாங்க இது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. முதல்ல சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியல. பட் ஆனா அவன் வந்து எல்லாமே இல்ல யார சாரி சொல்றீங்க? திவாகர் ஆடியன்ஸ சொல்றீங்களா? கண்டஸ்டன்ஸ் சொல்றீங்களா? இல்ல யார சொல்றதுன்னே எனக்கு தெரியலீங்களே. இங்க ஆடியன்ஸ் யாரு கண்டஸ்டன்ஸ் யாருன்னே தெரியலையே. அங்க நிறைய பேர் வந்து கண்டஸ்டன்டே ஆடியன்ஸா தானே இருக்காங்க. ஓகே. அதால சொல்றேன். என்ன நினைச்சு இவர வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல அவர வந்து உள்ள விட்டது வந்து ஒரு டாக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அந்த ப்ரோமோல சொல்லிட்டு, விஜய் சேதுபதிக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற சொல்லிட்டு உள்ள விட்டாங்க. ஆனா அவரு அங்க போய் ப்ரொஜெக்ட் பண்றது வந்து, நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல காட்டி தான் உள்ள வந்தேன் அப்படின்ட்டு. இப்ப அந்த ஆக்டிங் ஸ்கில்லு சரியில்ல அப்படின்ட்டு மத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சொல்றது இவரு சொல்றத கேட்கிறாரா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் 1 ஹவர் எபிசோட் தான் ப்ரோ பார்க்குறேன். நான் 24/7 இந்த சீசன் பார்க்கவே இல்ல சுத்தமா. ஏன்னா, யாருமே எனக்கு ப்ராமிசிங்காவே எனக்கு தோணவே இல்ல. எனக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து அது யாரு? விக்ரமா? அவராச்சும் தோணுனாரு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. இந்த திவாகர் டாபிக் வந்தீங்க அப்படின்னா, அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? திரும்பி அங்க போய் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்து எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அவர ரீல்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வேற கேட்கறாங்க. ரீல்ஸ் பண்றதுக்கா அவங்க உள்ள போயிருக்காங்க? இல்ல அவங்க டேலண்ட் காமிக்கிறதுக்கா உள்ள போயிருக்காங்க? இன்றைக்கு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட். அ உள்ள அந்த வைல்ட் கார்டு அது என்ன? வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ உங்களோட டேலண்ட் வந்து உங் உங்களுக்கு என்ன டேலண்டோ அத ஷோ பண்றது மட்டும் இந்த ஷோ கிடையாது. உங்களோட மைண்ட் டெஸ்ட் பண்ணும். அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹோஸ்ட் வந்துட்டு இங்க வந்து ஏன் அவர ரீல்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியவே மாட்டேங்குது ப்ரோ. நான் ஒரு ஆடியன்ஸா வந்து இந்த ஷோ பார்க்கறதுல வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே இவங்க இந்த கேம இப்படி விளையாடுறாங்க, அந்த கேம இப்படி விளையாடுறாங்க. அந்த கேமுக்கு அப்புறம் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நான் பார்த்ததுல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு 3 ஆளு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு பார்வதிய சுத்தமாவே பிடிக்கவே இல்ல ப்ரோ. திவாகருக்கு மேல கூட இப்ப வந்து எனக்கு பார்வதி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எபிசோட்ல அவங்க சொன்ன இன்னைக்கு எபிசோட் முடிஞ்ச உடனே லைவா பார்த்தேன் 11 மணிக்கு. அந்த லைவ்ல வந்து கமருதீன் கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் திவாகர எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு நான் ஏதோ ஒரு ஒரு பிளாக் ஒண்ணு பார்த்தேன் ரெட்டிஸ்ல. நீங்க பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அவரு வந்து ஏதோ
மேரிடு, அதுக்கப்புறம் வந்து ஆமா. இதான அது ராதா. அது 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 வேண்டாம். அது எல்லாமே உண்மைதான். ஆனா அது வேண்டாம். ஓகே, அந்த ஓகே, அந்த ஓகே. அவங்க இருக்காங்க இல்லையா? ம்ஹ்ம். அந்த பெர்சன் இன்வால்வ்டா இருக்காங்க இல்லையா? ஓகே. அவங்களுக்கு அனாவசியமான அட்டென்ஷன் போயிட்டு அவங்கள ஓகே. புடிச்சு அவங்கள கார்னர் ஆ அவங்க மேல ஏதாச்சும் போயிடும். ஓகே, அது ஓகே ப்ரோ. நான் அதையும் சரி அத விட்டுருங்க. சப்போஸ் இவர் வந்து ஒரு டாக்டரா தான் நம்ம உள்ள போறோம் அப்டின்னா, அ அட்லீஸ்ட் அதுக்கான இதுதான் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்ல அப்டின்னா, அங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிங் ஓகே. ஆக்டிங் பண்ணு. ஆக்டிங்னா என்ன? எல்லாரும் பார்த்து வந்து அத வந்து பாராட்டணும். உனக்கு நீ பண்ற ஆக்டிங்க அங்க இருக்கிறவங்களே வந்து பாராட்ட மாட்டுக்கிறாங்க. சரி ஓகே. அது பாராட்டலையா? அ அத வந்து நீ ஒரு ஃபீட்பேக்கா தானே எடுத்துக்கணும். அத விட்டுட்டு நீ என்ன ஆக்டிங் பண்ண விட மாட்டேங்கிற, இது பண்ற, கார்னர் பண்ற அப்டின்னா, டேய் நீங்க ஆக்டிங் ஒழுங்கா பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களும் இது பண்ணுவாங்க. இ இதுக்கு முன்னாடி சீசன்ல யாரோ ஒருத்தரு இந்த பிரவீன் மாரி வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பிரவீன் இன் த சென்ஸ் இந்த வார கேப்டன்சியா ஒருத்தர் இருக்காரு. யாரு ப்ரோ அவரு? அவரு தானே பிரவீனு? ஆமா அவர்தான் ஓகே. அவர்தான் ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து அவங்க ஸ் அ ஸ் அ அ சுஜியோட சிவா ஹஸ்பண்ட் சிவா சிவா. சிவா ஓகே, ஓகே. அவங்க வந்து இருப்பாங்க. அவரு ஆக்டிங் பண்ணும்போது யாரும் அவர வந்து கலாய்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு டாஸ்க்ல வந்து ஆக்டிங் பண்ணுவாரு. அததான் வந்து கலாய்ப்பாங்க. இப்ப இவரு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அ யார் இவரு? அவரு திவாகர். அவரு இவருன்ற அளவு பேசுற அளவு வந்துருச்சு. இவரோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மாரி ஆளுங்கலாம் கூப்ட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுல யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள போறாங்க அப்டின்னா, நமக்கு ஒரு மனப்பூர்வமா சப்போர்ட் பண்ண வரணும். ஓகே. இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இது பண்றாங்க, அது பண்றாங்கன்ட்டு. இது எதுவுமே இல்ல. இவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனா இவங்கள கார்னர் பண்றாங்க அப்டின்ட்டு. அவங்கள எதுக்காக கார்னர் பண்றாங்க? உனக்கு ஆக்டிங் தெரியலன்னு உன்ன கார்னர் பண்றாங்க. ஓகே. ஆக்டிங் தெரியல. ஆக்டிங் கத்துக்கிட்டியா? இல்ல. அ அத விட்டுட்டு அவன் ப்ரொஃபஷன் மூலியமா வந்து இப்ப அவன வந்து உள்ள விட்டது எப்படி? டாக்டர்ல வந்து உள்ள விட்டாங்க அப்டின்ட்டு சொல்றாங்க. இப்ப அந்த ப்ரொஃபஷன் மூலியமா வந்து கார்னர் பண்ணாங்களா? இல்ல. ஆனா வந்து வெளிய வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து எ அ சப்போர்ட்டர்ஸ் அது இருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தா வந்து அவங்க கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்ன அப்டின்னா, அவங்கள எது மூலியமா வந்து அவர கார்னர் பண்றாங்க? எதால வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்டின்னு எனக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து விஜே பாரு. நீங்க விஜே பாரு வந்து சப்போர்ட் பண்றது வந்து என்ன சொல்றீங்க அப்டின்னா, ஷோ ரன்னர் அப்டின்னு சொல்றீங்க. ஷோ ரன்னர்ன்னா என்ன? சண்ட போட்டுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல அந்த கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கிட்டு இருக்கிறதா? இல்ல அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தா தான் நீங்க பார்ப்பீங்க அப்டின்னா, உங்களோட மைண்ட் வந்து எவ்ளோ டாக்ஸிக்கா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப அ எப்படி சொல்றது அப்டின்னா, ஏதோ ஒரு படம் தமிழ்ல தான் ஒரு படம் இருக்கும் ப்ரோ. 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அந்த படத்தோட கான்செப்ட்டே என்ன அப்டின்னா, அந்த ஊர்ல வந்து எந்த தப்புமே நடக்காது. அதால வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன தூக்கலாம்னு நெனச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸே வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஓகே இங்க எதுவுமே தப்பு நடக்கலங்கிறதால தான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன தூக்குறேன்னு சொல்றாங்க. அதால நாம இங்க ஏதாச்சும் வந்து தப்பு பண்ண வைக்கலாம் அப்டின்ட்டு அவங்களே ஏதோ ஒரு தப்புலாம் வந்து அ பண்ண நடத்தி அ அ அ அதுக்கப்புறம் நீங்க படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அங்க என்னலாம் இதாகும் அப்டின்ட்டு. இப்ப நீங்க இப்படிதான் பார்க்கணுமா? இல்ல நீங்களும் அதே இதுதானா? கவர்மெண்ட்னா முதல்ல என்ன? அ அ அதாவது அந்த போலீஸ்னா என்ன? தப்பு நடக்கிறத தட்டி கேட்கிறது தான் போலீஸ். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதால நீ போய் தப்பு பண்றா அப்படிங்கிறதுக்கு பேரு அ போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அதே மாரி தான் இந்த பிக் பாஸும். இந்த ஷோ ரன்னர் அப்டின்னா, நீ போய் ஏதாச்சும் வந்து ஒரு சண்டைய இழு. உன்ன வச்சு நாங்க வந்து கன்டென்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேரு வந்து பிக் பாஸ் கிடையாது. இப்ப நீங்க வேற வேற லேங்குவேஜ் பிக் பாஸ் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப பார்க்கும்போது வந்து தமிழ் பிக் பாஸ் வந்து ரொம்ப கீழ போய்க்கிட்டே இருக்குது. ஏன் அப்டின்னா, இது ஒரு அ எந்த மெசேஜுமே குடுக்க மாட்டேங்குது. என்ன மெசேஜ் இதுவரைக்கும் நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்குது? சண்ட. அதுவும் ஏதாச்சும் ஒரு சோசியல் சண்டையா? இல்ல.
அவனுங்களுக்குள்ள உள்ள ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டைய போட்டுக்கிறானுங்க. அதுக்கு நாம வெளிய இருக்கிற ஒரு 8 கோடி பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 8 கோடின்னா 8 கோடியும் இல்ல. அதுக்குள் அத வந்து நாம வந்து ஒரு டாபிக்கா எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். டேய் இது சண்டையே கிடையாதுடா. முதல்ல அந்த சண்டை எதுக்கு காரணமோ, அத முதல்ல கண்டுபிடிங்கடா. அதுக்கு தான்டா இந்த பிக் பாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்ப மத்த லாங்குவேஜ் மலையாளம்ல போனீங்க அப்படின்னா, எவ்வளவு சோசியல் இஷ்யூஸ் வந்து அவனுங்க பேசுறானுங்க ப்ரோ. இப்ப இதுல ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷிவின் வந்தப்ப வந்து சோசியல் இஷ்யூஸ் வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். சோசியல் இஷ்யூஸ் பத்தி அட்ரஸ் பண்ண ஒரு லாஸ்ட் சீசன் நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட கன்சர்ன்ல. மேபி ஐ எம் ராங். என்னோட கன்சர்ன்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் இருந்து எல்லாமே கான்ஃபிளிக்ட் எல்லாமே ஒரு பர்சன் டு பர்சனா மட்டும்தான் இருக்குதே தவிர மேபி பிரதீப்போட சீசன்ல வந்து அந்த உமன் கார்டு அந்த இது இதை தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே இது வந்து ஒரு சோஷியலா வந்து இல்ல இந்த பிரச்சனையை பத்தி நாம பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜி இருந்ததா எனக்கு தெரியவே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா பேசுனீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே நீங்க எடுத்து வச்ச விஷயம் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? இது சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதுலான்றதான் எல்லாரோட ஆசையும் கூட, சரியா? ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து சோஷியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றதுலாம் அவங்க அந்த அதாவது ஷோ மேக்கர்ஸ்க்கும் லைக் அந்த டீமுக்கும் வந்து பெருசா அவங்களுக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. அவங்களுக்கு அது பிசினஸ், கண்டென்ட் வரணும், டிஆர்பி வரணும், அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசினா வந்து உட்காந்து கேட்கறதுக்கும் உட்காந்து பாக்குறதுக்கான ஆட்களும் இங்க கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸ்ல ஒரு கான்வர்சேஷன் இதை பத்தி எடுத்து வச்சு பேசினாலே அதை வந்து 100 தடவை சொன்னாதான் ஒரு 2 பேர் கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஷோக்குள்ள இதை எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்ணி அதை பத்தி பேசினாங்கன்னா அதே கான்செப்ட் தானே. எனக்கு அந்த சைடும் புரியுது, நீங்க சொல்றதும் புரியுது. என்னோட தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிற அரசியல் இருக்கு இல்லையா? ஐ மீன் ஆப்வியஸ்லி எல்லாமே அரசியல் தான். பட் அதுக்குள்ள இருக்கிற அரசியல்ல என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படணுமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படணும்னு நான் நம்புறேன். அதுதான் தட்ஸ் த ரைட் வே டு அப்ரோச் திங்ஸ் இன் தி ஷோன்னு நான் நம்புறேன். ஆனா அதுக்கான லெவரேஜ், அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஹோஸ்டுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஸோ நம்ம தான் ஒரு முடிவுக்கு வரணும். என்னன்னா இந்த ஷோ எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும், எந்த அளவுக்கு சகிச்சுக்கணும் அப்படின்றத லைக் நம்ம தான் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அது நம்ம கையில தான் இருக்கு. வேற அன்பார்ச்சுனேட்லி வேற வழி இல்லை. ப்ரோ இது மறந்துட்டேன். சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க தெரியுமா விஜயை பார்த்து. எனக்கு ஆக்சுவலி இப்போ சொன்ன போது தான் ஞாபகம் வருது. லைக் நீங்க டேலண்ட் காட்ட வந்தீங்கன்னா வேற டாக்டருக்கு போங்கன்ட்டு. ஆக்சுவலி அது எனக்கு புரியல. அவங்க டேலண்ட்டும் அங்க காட்ட வந்திருக்காங்க, வீட்டுல எப்படி சாதிச்சுட்டு போறதுதான் கரெக்டா இருக்கும். அந்த பாயிண்ட் வச்சது வந்து எனக்கு ஏதோ என்னடா இது இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதுக்கு மட்டும் இங்க வரல, அதுவும் அப்படி பண்ணணும். சொல்லல, அப்படி சொன்னா பிரச்சனை இல்லையே. அவங்க சொன்னாங்க அதுக்கு இந்த ஷோக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிதான் அதுக்கு அந்த ஷோக்கு வந்தீங்க. சரியா? அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்ணாங்க. அவங்களே அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போய் பாருங்க. கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் இருக்கணும், பட் இந்த கேம் எடுத்துட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. இந்த கேம் எனக்கு ஆமா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இதுக்கான ஒரு இது எப்படி விளையாடணும்னு ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கீங்க தானே அப்படின்றத எடுத்து சொல்ல தெரியல அவங்களுக்கு. சரி இருங்க, ஸ்ரூ பேசிட்டோம். சொல்லுங்க ஸ்ரூ. டே சூப்பர் பாயிண்ட். எனக்கு ஷூ பேச கேட்கல. ஷூ பேசுறது யாருக்குமே கேட்கல. ஓகே. இதுக்கு முன்னாடி பேசுனது சிலம்பரசனா? யார் பேசுனது? சிலம்பரசன். ஓகே. ரொம்ப நல்லா பேசினாரு அவரு. இந்த சோஷியல் இஷ்யூக்கு ஒண்ணு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். போன வாட்டி இந்த கியூசி பண்ண அந்த விஷயத்த வந்து இந்த என்னங்கன்னு சொன்னோடனே கியூசி ஒண்ணு மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அத வந்து யாரா ஒரு பிளேயர் வந்து எடுத்து அது பேசியிருந்தாங்க, எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா, அது அந்த கேமே வந்து டிஃப்ரெண்டா போயிருக்கும். அது வந்து வீக்கெண்ட்லயும் பேசப்பட்டிருக்கும்.
இது வந்து ஷிவினோ இல்ல அங்க தனாவோ இருந்திருந்தா இது நடந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் இந்த விஷயத்த வந்து அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அது அது எனக்கு கனி கேட்ட கேள்வி வந்து கரெக்டா இருந்தது சுபிக்ஷா கிட்ட. ஆனா இந்த விஷயத்தினால ஒரு QC இது மாதிரி ஆகுது அப்படின்னா அது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற அந்த சோஷியல் அந்த சென்ஸே யாருக்குமே அங்க பிளேயர்ஸ்க்கு உள்ள இல்ல அப்படின்ற போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அது யாராவது எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அதே போல லாஸ்ட் வீக் நடந்த அந்த இதுல எல்லாரும் அந்த இதை ஃபாலோ பண்ணோம், டாஸ்க் ஃபாலோ பண்றோம். அதுல பார்வோட கான்ஃபிளிக்ஸ் வந்து கிரியேட் பண்ற கான்ஃபிளிக்ஸ் வந்து ஆம், ஒரு அர்த்தமுள்ள கான்ஃபிளிக்ஸா இல்ல. அதுல வந்து வேற ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள கான்ஃபிளிக்ஸ் வந்து அதுல உருவாயிருந்ததுன்னா அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜா போகும். இங்க வந்து மக்கள் அதை எதிர்பார்க்கல, மக்கள் அது இது பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க அதை உள்ள பண்ணீங்கன்னா மக்கள் அது ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நான் அதை சிலம்பரசன் பேசும்போது சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக சொன்னேன். ஸ்ரூ பேசலாம் ஸ்ரூ. ஹலோ. நம்ம அது பேசுனது கேட்டுச்சா? இல்ல கேட்கலையா? இல்ல கேட்கல கேட்கல. ஓகே, ஓகே. ஓகே. ஹலோ ஆலன் ப்ரோ. ஹாய் ரேணுகா, ஹாய் சக்திகா. நான் இந்த சீசனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அண்ட் ஐ திங்க் ஐ பிக்ட் அ குட் டே. பிகாஸ் இன்னைக்கு எனக்கு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வெறுக்கிற ஒரு கான்டெஸ்டன்ட் எல்லா இடமும் அடி வாங்குனாங்க. ஸோ ஸோ ஸ்டார்டிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் வைல்ட் கார்டு என்ட்ரி ஐ திங்க் லாஸ்ட் சீசன் வி ஹேட் அ மிக்ஸ் ஆஃப் லைக் ரொம்ப டம்மான கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பீப்புள் இருந்தாங்க. பட் இந்த சீசன் 4 பேரும் ஐ திங்க் வந்ததுல ஏதோ தே டிடன்ட் மேக் மீ ஃபீல் லைக் ஓ மை காட் யூ ஆர் ஆக்சுவலி சோ டம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கல 1வது நாளே. ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். யா எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது திவ்யா. ஐ லவ் ஹவ் ஷீ செட் ஹர் பவுண்டரிஸ் ஆல்ரெடி அண்ட் ஐ லவ் ஹவ் ஷி வாஸ் ஐ மோஸ்ட்லி வாட் ஐ லவ்ட் அபவுட் ஹர் இஸ் she didn't overdo and overplay her role as a wildcat. Like she's bringing it slow and steady. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யூசுவலி அந்த மாதிரி wildcat தான் they tend to impress us more than the ரொம்ப ஏத்தி விட்டு அவங்களே சொந்தமா டமார் அடிச்சு பேசுறவங்க. பட் ஐ ரியலி லைக் ஹவ் சாண்ட்ரா வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு கட். எனக்கு உங்களை நீங்க பண்ணது பிடிக்கல எஃப்ஜே அது சொன்னப்ப எனக்கு வாஸ் லைக் இது இந்த மாதிரி தான் சொல்லணும், இது மாதிரி தான் செய்யணும். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திங்ஸ் லைக் திஸ் அந்த மாதிரி. அண்ட் நடுவில் இந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பற்ற வச்சது எல்லாமே ஜஸ்ட் செஃப்ஸ் கிஸ். லைக் ஐ என்ஜாய்ட் எவ்ரி திங் இன்னைக்கு. அண்ட் நான் வச்சு பழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃபார் த நெக்ஸ்ட் 1 வீக். ஸோ யா அவ்வளோதான் என்கிட்ட இருந்து. இல்ல உங்க வன்மத்தினால நீங்க சாண்ட்ரான்னு சொல்றீங்க. திவ்யா தான் கரெக்டா பேசுனாங்க. சரி சரி ஓகே. 4 பேத்துல 2 பேரை புகழ்ந்து பேசுறேன். திவ்யா தான் கரெக்டா பேசுனாங்க. நீங்க வந்து லைவ்ல திவ்யா எஃப்ஜே ஓட நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கடுப்பா தான் இருக்கு. இப்ப துஷார் வேற வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். கடுப்பு ராஸ்கல்ஸ். யார் பேசல இன்னும்? பிரவீன் பேசுங்க பிரவீன். திவ்யா பத்தி ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. ஓ, இந்த ஸ்பேஸ்ல திவ்யா பத்தி மட்டும் தான் பேசணுமா? ரேணு என்ன ரேணு இதெல்லாம்? நாளைக்கே அடிக்க ஆரம்பிப்பாரு, கவலைப்படாதீங்க தென்றல். நாளைக்கே அடிக்க ஆரம்பிப்பாரு. ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமா? எவ்வளவு அழகா இருக்கு ட்ரெஸ். சொல்லுங்க பிரவீன். சொல்ல மாட்டீங்களா எதுவும்? அதோட முக்கியமான பஞ்சாயத்து அங்க ஓடிட்டு இருக்கு. ஆமா பஞ்சாயத்து இது என்னைக்கு இது 105 நாளும் முடியாது போல. கண்டிப்பா முடியாதுங்க. சத்தியமா முடியாது. அதுல அங்க கை கொடுத்துட்டு வந்துட்டாங்கக்கா உள்ள. திரும்ப சாப்பிடும் போது பேசும்போது பிரஜினும் சாண்ட்ராவும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகைன் வந்து கமருதீனுக்கு வந்து இஷ்யூ வந்து திரும்ப பேசிட்டு இருக்கோம். நான் தான் சொன்னேன்ல. இதுல வேற திவாகர் வேற நடுவுல கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. இது முடியாது. இதுதான் ஜாலி ஆலன் ஆக்சுவலா. சரியா, இது இப்படி போனாதான் நல்லா இருக்கும். முடிஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. இல்ல இவங்க 2 பேரும் மாட்டிட்டு முழிக்கிறது தவிக்கிறதுக்கு பார்க்க நல்லதா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த ஷோல பேசுனது நான் கண்டிப்பா அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்களா, நீ எப்படி என்னை பத்தி இப்படி நீ ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமருதீன் பேசுனது எனக்கு வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட கேரக்டரே இது வந்து ஒரு மாதிரி பண்றது. ஏன்னா அவர் அந்த ஃபீல்டுல இருக்காரு, டிவியில இருக்காரு, அந்த சேனல்ல அவர் நடிச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அதை வந்து அவ்வளோ ஈஸியா அந்த பொண்ணு வந்து
ரோட்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அது எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கணும். அவர் திருப்பி சொல்றது அதுதான். இத போய் நீ வந்து திவாகர்ட்ட சொல்லியிருக்கியே, எப்படி நீ சொல்லலாம்? அவரை வந்து அத வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்ப வந்தவங்களுக்கும் கொஞ்சம் ஏதோ சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு அப்படியே இதாயிடுச்சு. உண்மையாலுமே யாரா இருந்தாலும் அவங்க பேர் கெடுறத ஏத்துக்கவே மாட்டாங்கப்பா. அந்த பையன் நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சொல்லுங்க பிரவீன். நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. இன்னைக்கு ஐ திங்க் நேத்தியோட எனக்கு இன்னைக்கு எபிசோட் தான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் அவுட் ஆஃப் ஆல் தி கண்டெஸ்ட் ஐ மீன் த வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட் ஒன்லி ஒரு வானபியாக இல்லாமல் ஒரு கிளாரிட்டி லைக் ஷ்ரூ சொன்ன மாதிரி நோ திஸ் இஸ் மீ அண்ட் திஸ் இஸ் மை பவுண்ட்ரி அண்ட் வாட் யூர் டூயிங் இஸ் ராங்னு ஒரு கிளியர் செட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது திவ்யாவும் அமித் தான் ஓரளவுக்கு அது வந்து ஏதோ செஞ்சாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு விஷயம் என்ன வந்து இது பிடிக்கலன்னா திவாகர் வந்து பிரஜன் சொல்லும் போது ஊன்னு வந்து தலையை குட்டிக்கிற ஆள், அது ஏன் திவ்யா சொல்லும் போது மட்டும் வந்து வந்து எதிர்த்து பேச வேண்டிய இதுவும் அது காமன் சென்ஸ்னு திவ்யா கிளியராக சொன்னது தட் ஷோட் வாட் கைண்ட் ஆஃப் அ கிளாரிட்டி ஷி ஹேஸ். அந்த விஷயத்தில் ஐ ஹாவ் சம் ஹோப் ஆன் திவ்யா. ஆனால் இந்த எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் ஹோப் ஆன் those two, to be honest, even though they are very short to the point, they are clear, they are loud, they are strong, but I think somewhere these people will be வாட்டர் வாஷ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா திருப்பியும் போய் பாருக்கிட்டையும் கமருதன்கிட்டையும் வந்து நீங்கள் நல்லா விளாடுறீங்க, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் என்னத்தை அவங்க விளாண்டாங்க, ஒரு கருமத்தையும் விளாடல, அவங்ககிட்ட போய் வந்து திருப்பி நீங்கள் நல்லா விளாண்டுறீங்க, நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வந்து அது என்ன ஒரு இதுன்னு எனக்கு வந்து கிளியராக புரியல. திருப்பியும் தென் வாட் திஸ் கமருதீன் பாரு மேட்டரில் வந்து ஷீ கேஸ் லைட்டிங் த இஷ்யூ அண்ட் ட்ரைங் டு புட் த பிளேம் ஆன் திவாகர். அந்த ஒரு பர்ஃபெக்டான அந்த ஒரு வேர்ட், அவர் சொன்ன வேர்ட் லைக் நீ வந்து இந்த மாதிரி அவர் பண்ணாருங்கிறத வந்து கடைசி வரைக்குமே அதை அட்ரஸ் பண்ணல. எனக்கு நான் நேற்று கூட நான் சொன்னேன், அதை பெனிஃபிட் அவர் கொடுக்கணுமா எனக்கு இன்னைக்கு இவ பேசுறதை பார்த்து எனக்கு சுத்தமாக கொடுக்கவே கூடாது. லைக் ஐ எம் 100% ஷியோர் தட் ஷீ இஸ் பீன் கேஸ் லைட்டிங் த இஷ்யூ டு ஹர் சென்ஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. இப்போ ஐ திங்க் ஆஃப்டர் தி ஷோ ended also these two people were trying to have the conversation, but still she was only trying to take that conversation away from the house and have a separate conversation. That shows like what Paru is kind of doing. எனக்கு என்னன்னா why she is not getting the இப்போ என்னன்னா ஒரு பழைய சீசன்லலாம் ஒரு விஷயங்கள் செஞ்சால் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. ஏன் இந்த சீசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் அன்னைக்கு யாரையோ இது ஹக் பண்ணதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது தப்பாக ஹக் பண்ணுறாங்க, அதை ஒரு பொம்பாடாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. அடுத்தது வந்து இவன் தப்பாக டச் பண்ணுறான், அது இல்லை வந்து லாஸ்ட் ஆதிரைக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ பேசுனது. ஆனால் பாரு ஒரு நாள் பேசுனதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்லோப் டவுன் ஆயிடுது. அது ஏன்னு எனக்கு புரியல. அது ஐ டோன்ட் நோ. If somebody can say me why is that happening, that would be nice, but this is the thing that happened. But I hope Divya is not silenced there. That's the only thing. She is the only hope I have, only last hope. And Kemi, I appreciate pannadu. That was a good thing that happened in this day. I think Kemi was the only housemate who welcomed all the wild cards and was very inclusive. She was warm. அது ரொம்ப அழகா பண்ணாங்க. எனக்கு அது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் திருப்பிக்கிட்டாங்க, முறுக்கிக்கிட்டாங்க. இன் சம் வே ஷேப் ஆஃப் ஃபார்ம் தே வர் வெரி கம்பேட்டிவ்ல அந்த மாதிரி இருந்தாங்க. கெமி வாஸ் நாட் லைக் தட். எனக்கு அது ரொம்ப நிஜமாலே ஐ லவ்ட் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு அவங்க 4 பேர் சூஸ் பண்ணது அலன் ப்ரோ, அதுல வந்து இவங்களும் சாண்ட்ராவும் திவ்யாவுமே சொல்றாங்க, உள்ளே பேசிக்கிறாங்க, சோ கியூட் அப்படின்ட்டு பேசிட்டு பேசுறாங்க அவங்களோட பின்னாடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறது, நான் பிளேட் எடுத்து தரேன் அப்படின்ட்டு வெல்கம் பண்ணிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரே பிளேட்ல சாப்பிடலாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கெமி சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறப்ப. That's how you treat people who come to your houseல. உங்க வீட்டுக்கு வர ஒரு ஆளுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு தானே கொடுக்கணும். Despite of what they are telling you, அவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா கூட I think the way Kemi handled these people is the right way to go about this.
எனக்கு அதனால அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஐ எனக்கு திங்க் அவங்க கடைசியா அந்த 4 பேரை சூஸ் பண்ணி லைக் பிளேயரே இல்லைங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல இதே கூட அரோரா ஆட் ஆயிருந்தாளா அதுல? ஆமா ஆமா. பட் ஏன் வந்து எஃப்ஜேவியும் துஷாரையும் சொல்லலைன்னு எனக்கு புரியல. ஐ திங்க் அட்லீஸ்ட் போன டாஸ்கில் வாட் இஸ் ஹர் நேம், ஐ ஃபர்காட். யாராச்சும் சொல்லுங்களேன், அவ பேர் என்ன? அரோரா. இல்ல அரோரா இல்ல. விஷாலா 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 இல்ல லாஸ்ட் சீசன்ல மென்ஷன் இல்ல பண்ணீங்க. லாஸ்ட் ஐ மீன் லைக் 4 பேர் சூஸ் பண்ணாங்கல்ல. ஆமா விக்ரம். ஆமா சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்கல்ஸ், சுபிக்ஷா. சுபிக்ஷா சுபிக்ஷாவை சூஸ் பண்ண இடத்துல வந்து எஃப்ஜேவையோ இல்ல வந்து இவங்களையோ துஷாரையோ No, சொல்லிருக்கலாம். Praveen, it's scripted, okay? They want Aurora and Subiksha and Vickals to perform. அல்ல அந்த ஆமா. பாயிண்ட் எடுத்தால இன்னொரு பாயிண்ட் எடுங்க. இந்த 4 பேர் வந்ததுல பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்க வந்து கிளாப் பண்ணி விசில் பண்ணது வந்து 2 கண்டஸ்டன்ஸ், விக்கல்ஸுக்கும் சுபிக்ஷாவோட விக்ரம்க்கும். இந்த 2 கண்டஸ்டன்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கிறதுல நேம் பண்ணதுல ரொம்ப இந்த 2 கண்டஸ்டன்ஸ் கான்ட்ரடிக்டரியா இருக்காங்க. இருந்துச்சு எனக்கு அது. இது கைண்ட்லி அப்படிதாங்க குழப்பி விடுவாங்க. பின்ன என்னங்க அவங்களுக்கே சொல்லி கப் எடுத்து கையில கொடுத்துருவாங்களாங்க? இல்ல Okay. ஜெனரல் இல்ல இல்ல குழப்பற மேம், அதான் விஷயத்துல சொல்ல வரேன். குழப்பலாம். இட் இது இஸ் வந்து கைண்ட் ஆஃப் இது வந்து ஸ்கிரிப்டட்ங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்க்கு ஆட் ஆன் ஆகுது இல்ல. எதிரும் புதிருமால அத இருந்துச்சு. சொல்ல வரேன். இல்லங்க ஆமாமா. அது ஏன்னா இருங்க அது ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. எதிரும் புதிருமா இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் சரியா? அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க விடக்கூடாது. இவங்க 2 பேரை மாத்தி சொன்னாங்க, விக்கல்ஸையும் சுபிக்ஷா பேரையும் அந்த கான்ட்ரடிக்டரியா இருக்கிறதுன்றது சொல்றாங்க இல்லையா? தே வாண்ட் தீஸ் 2 people to come out and play. ஒருத்தங்க கிட்ட நீங்க நல்லா பண்றீங்கன்ற மெசேஜை வந்து ஒரு செட் மூலமா டெலிவர் பண்றாங்க, இன்னொரு செட் மூலமா நீங்க பண்றது வந்து பத்தல, சரியில்லை, யூஸ்லெஸ்ன்ற மாதிரி டெலிவர் பண்றாங்க. இப்போ அவங்க மைண்ட்ல என்ன ஓடும்னா, நம்மளுக்கு ஸ்கிரீன் டைமே கிடைக்கல போல இருக்கு, கிடைக்கிற டைம்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றோம், பட் ஆனா பெருசா ஸ்கிரீன் டைம் கிடைக்கலன்றது தான் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் தே ஆர் ஸ்மார்ட். விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிக்கிற ஆட்கள். அவங்க they will play, you watch no அரோரா, சுபிக்ஷா and விக்கல்ஸ் they will get more screen time. அவங்களுக்கு கண்டென்ட் வரும் பாருங்க. இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல அவங்கள வச்சு தான் கண்டென்ட் நடக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஐ திங்க் சிலம்பரசன் அவங்க நல்லா பேசினாங்க. ஏன் சோஷியல் இஷ்யூஸ் பேசப்படல, சிவன் சீசனுக்கு அப்புறம் பெருசா எதுவும் தெரியப்படவில்லைன்னு. அது ஆக்சுவலி கரெக்ட் தான். நீங்க சொன்ன பாயிண்ட்டும் லைக் எண்ட் ஆஃப் தி டே திஸ் இஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ கமர்ஷியல் ஷோ, சம்திங் வில் பி ஸ்போக்கன், சம்திங் வில் நாட் பி. நீ சொல்றது ரைட். பட் எனக்கு என்னன்னா வை கான்ட் யூ ஜஸ்ட் ஸ்பீக் வாட் இஸ் ஆல்ரெடி தட் இஸ் ஹேப்பனிங் தி ஷோ. அந்த சர்ஃபேஸ் லெவல்லே வந்து யூனோ ஸ்வீப் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ ரேணு அக்கா அவங்க சொன்னதும் வந்து லைக் அந்த என்னங்கன்னு சொல்றதுல வந்ததுன்னா அதில் ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது ஏன், எதுக்கு, என்னத்துக்காக இது, அது ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூவா மாறினாலுமே தட் ஹேஸ் லேயர்ஸ். இல்ல பிரவீன், அது ஏன்னு சொல்றேன் பாருங்க. நான் எனக்கு பர்சனலா ஐ வாண்ட் them to address this. என்னோட ப்ரையாரிட்டி வந்து இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் ஆகணுன்றதுதான் என்னோட ப்ரையாரிட்டி சரியா? ஆஸ் அ பர்சன் வாட் ஐ பிலீவ் இன் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் சரியா? அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை தாண்டி இவங்க இந்த கண்டஸ்டன்ஸை கொஸ்டின் பண்ண போய் அவங்க பேருக்கு எடுத்துட்டாங்கன்னா they lose value. These contestants lose value. அந்த But the channel கண்டஸ்டன்ஸே வந்து இருங்க. But the channel wants to reuse them over and over again. If they destroy the value of these contestants that they want to reuse, then there's no point of reusing them because they bring nothing. Yeah, let's not assassinate them or do all those stuff. But at least like how in the Kamal season the issues will be addressed. அதுவுமே இங்க என்னையா பேசுறீங்க? You take any season, any person that was addressed, they were all assassinated. Their characters was assassinated. இல்லன்னு நீங்க எனக்கு சொல்றீங்களா ஒரு பர்சன்? இல்லன்னு சொல்லல ஆலன். ஆனா அத வந்து எப்ப லேர்ன் பண்ணுவாங்க ஆடியன்ஸும் எப்ப லேர்ன் பண்ணுவாங்க? அத மாதிரி கேரக்டர் அசசினேஷன் பண்ணக்கூடாது, அதுல இருக்க இஷ்யூஸ மட்டும் பேசணும் அப்படின்றது என்னைக்கு நம்மளும் லேர்ன் பண்றது? இததான் நான் சொல்றேன். இங்க பிரச்சனை ஆடியன்ஸ் கிட்ட தாங்க இருக்கு. ஆடியன்ஸ் தான் இங்க பிரச்சனையே. பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், பிசினஸ் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவங்க எப்பயுமே அவனுங்க வழி அவனுங்க மாத்திக்கல சரியா? இங்க நம்ம மாறணும்ன்றது நம்ம தானே முடியும். நம்ம கிட்ட தானே அது இருக்கு. அது எப்படி சேனல் கிட்ட இருக்கும்? சேனல் ஒண்ணு பண்ணிட்டா அதை கேட்டு இவங்க திருந்திருவாங்களா? அவங்க ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க.
பட் அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரூவினிங் சம்படிஸ் லைஃப்ன்ற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க அதை. இல்லைன்னா அதையும் ஒரு பிசினஸ் மாடல்ல தான் அவங்க பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, எந்தெந்த விஷயத்தை எனேபிள் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை எனேபிள் பண்ணக்கூடாது டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு தெரியணும். இங்க ஒரு கிளாஸஸ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு 3 பேரை வந்து அப்படியே அசால்ட்டா கடந்து போயிடுறாங்க. எனக்கு அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் அது. அதுவே இப்படி கடந்து போயிடுறாங்கன்ற பட்சத்துல நீங்க சொல்றீங்களே இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றது? அதுதான் ஆலன், அது வந்து பேசப்படல இல்ல, அது பேசப்படணும் அப்படின்றது